ஸோ இந்த கதையில வந்து பானுன்னு ஒரு பொண்ணும், அப்பாஸ்ன்னு ஒரு வக்கீலும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆரம்பத்தில அப்பாஸ் ரொம்ப கேரிங் ஹஸ்பண்ட். பானுக்கு டெய்லரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு, சர்ப்ரைஸா சீவிங் மெஷின் கூட வாங்கி தர்றாரு. பானு பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, வீட்டுக்கு பின்னாடி கார்டன் வைக்கலாமேன்னு ஆசைப்படுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரரு பிரச்சனை பண்ணினதும், அதே கிரவுண்டை பானு பேருக்கு மாற்றி கொடுத்து, "உனக்கு நான் இருக்கேன்னு" ப்ரூவ் பண்றார் அப்பாஸ். 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்பாஸ் வீட்டுக்கு வந்தாலும் சரியா பேசுறதில்ல. ஃபோன் காலுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்ல. ஒரு நாள் திடீர்னு லக்கேஜ் பேக் பண்ணிட்டு, பாகிஸ்தானுக்கு ப்ராப்பர்ட்டி விஷயமா போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார். 3 வாரம் சொன்னவரு 3 மாசம் வராம, ஒரு கால் கூட இல்ல. அதுவும் பானு 3வது டைம் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது. 3 மாசம் கழிச்சு அப்பாஸ் வீட்டுக்கு திரும்பி வர்றார். ஆனா சர்ப்ரைஸ் என்னன்னா, தனியா இல்ல, எக்ஸ்ட்ரா லக்கேஜோட. பாகிஸ்தான்ல இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த ஷாக்கை பானு ஏத்துக்கவே முடியல. ஆனா அப்பாஸ் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாரு. சைரான்னு அந்த பொண்ணுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அத்தை பொண்ணு பாவம்னு செகண்ட் மேரேஜ் பண்ணினேன். நீ தான் என் லைஃப்ல மேன்னு சமாதானம் பண்றாரு. அடுத்த நாள் சைரா பானுவோட சேர்ந்து ஷாப்பிங் போறாங்க. அங்க தான் ரியல் டென்ஷன். சாட்டின் பில்லோ கவர், ஃபேவரைட் பெர்ஃப்யூம்னு சைரா கேட்கும்போது, பானு அவனுக்கு பிடிக்காத காட்டன் சாண்டல்வுட் பெர்ஃப்யூமாவே வாங்க சொல்றாங்க. அப்பதான் சைரா பர்ஸ்ட் ஆகுறாங்க. அவர் என்ன பாவம் பார்த்து கல்யாணம் பண்ணல. உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் என்ன லவ் பண்ணினார். என் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்ததும் என்ன தேடி வந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் கூட்டிட்டு வந்தாருன்னு பெரிய ட்ரூத்தை சொல்லிடுறாங்க.